பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆழமான வேத பாட வகுப்பை காணும்படியாக கேட்கும்படியாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் உண்மையில் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் ஆகியனாலே சத்தியங்களை சந்தோஷமாய் நாம் கேட்க வேண்டும். சரி, இன்றைய வேத பாடத்தினுடைய தலைப்பு இயேசுவின் சரீரமும் 5 பலிகளும். இயேசுவின் சரீரமும் 5 பலிகளும் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, இயேசுவின் சரீரம் எப்படிப்பட்டது? இயேசுவின் சரீரம் எப்படிப்பட்டது என்ற முதல் கேள்வியை முதலாவது நம்ம கேட்டு அதன் அடிப்படையில் கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்த, அதாவது இப்பொழுது மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினார், அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கன்னி மரியாளுடைய கருவில பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து அப்படின்னு வசனம் இருக்கும். உற்பவித்து, அப்போ தேவன் கன்னி மரியாளுடைய வயிற்றில குமாரனை வைக்கும்போது வார்த்தை மாமிசமாகி, அந்த மாமிசமாகி உற்பவித்து அப்படின்ற வார்த்தைக்கெல்லாம் கொஞ்சம் வியாக்கியானங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமா போகும். அப்போ தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை டிசைன் பண்ணாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய நோக்கம், பிதாவினுடைய திட்டம் எல்லாத்தையும் உள்வாங்கினது தான் எதுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். அதனாலதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாமே. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4-5. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் உலகில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். என்னவா? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். புரியுதுங்களா? அப்போ ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணப்பட்டது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வசனங்கள்ல சங்கீதத்துல பார்க்கும்போது சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6-7. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல். நல்ல கவனிங்க. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல், அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிற மாதிரியான ஒரு தீர்க்க தரிசனம். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புவதில்லை. என் செவிகளை திறந்தீர். என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. பலிகளை நீங்க கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. பாத்தீங்களா? அப்பொழுது நான் இதோ வருகிறேன். அப்போ தேவன் பலியையும் காணிக்கையும் என்ன பண்றது இல்ல, விரும்புறதில்ல. பலியையும் காணிக்க அவர் விரும்பல. அவர் விரும்புறது அப்படி என்ன? அப்ப தேவனுக்கு பிரியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். என்னவா எப்படி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? பலிகளை பார்க்கிலும் நீதி நியாயத்தை செய்வதே யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா தேவனுடைய விருப்பத்தை புரிந்து தேவனுக்கு முன் தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளும் தன்மையை உடையதாய் இருந்தது. புரியுதுங்களா? அதாவது தேவனுடைய விருப்பம் என்னவோ, தேவனுடைய சித்தம் என்னவோ அதற்கேற்றவாறு இந்த சரீரம் என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் கீழ்ப்படுத்தி அவருடைய நோக்கத்தின் திட்டத்தை நிறைவேற்று. அப்ப முழுமையாக யாரதான் சார்ந்திருந்ததுங்க அந்த சரீரம்? பிதாவாகிய தேவனை சார்ந்திருந்தது. அதனால்தான் அவர் இந்த பூமியில வாழும் போது கூட சொல்றாரு இல்லையா? யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய
போஜனமா இருக்குது. அவர் சொல்ற சாப்பாடே என்னன்னா இயேசு பிதாவாகிய தேவனுடைய கிரியையை செய்து முடிப்பது தான்ப்பா எனக்கு சாப்பாடா இருக்குது. அப்போ இவ்வளவு எதுக்காக? இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தேவனுடைய விருப்பத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் செயல்படுத்தும்படி தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டது. அது எதிர்த்து நிக்கல. எந்த சூழ்நிலையிலும் பிதாவின் சித்தத்துக்கு எதிர்மறையாக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் செயல்படல, இயேசு செயல்படல. புரியுதுங்களா? அப்போ பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அதே நேரத்துல எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 55வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 55. என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் மாமிசம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. 56 கூட வாசிங்க பிரதர். என் மாம்சத்தை புசித்து என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படிப்பட்டதுன்னா, பிதாவாகிய தேவன் பலிகளை என்ன பண்ணல, விரும்பல. அப்போ தன்னுடைய குமாரனை மாம்ச சாயலாக உலகத்திற்கு அனுப்பினார். இந்த மாம்சமான இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படி தன்னை என்ன பண்ணிடுச்சுங்க, கீழ்ப்படுத்தி கொண்டது. கீழ்ப்படுத்தி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது. இப்படி நிறைவேற்றினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு போஜனமாக மாறிவிட்டது. இயேசு ஒரு இடத்துல என்ன சொன்னாரு, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம்னாரு. இப்போ பிதாவின் சித்தமும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய போஜனமும் யாருக்குள்ள இருக்குதுங்க, நமக்குள்ள இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தீட்டுவதற்காக தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இந்த பூமியில அனுப்பப்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மெய்யான போஜனம், மெய்யான பானம். அதனால இந்த பூமிக்குரிய ஆகாரத்தை நம்ம சாப்பிடுறோம். அந்த பூமிக்குரிய ஆகாரத்தினுடைய எவ்வளவு நேரம் அது கெடாம இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுங்க, கெட்டு போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் ரத்தமும் கெட்டு போகுமா? இப்போ அதை உட்கொள்ளும் போது, அதாவது திருவிருந்து, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு நிழலா இருக்கக்கூடிய திராட்சை ரசத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு நிழலா இருக்கக்கூடிய அப்பத்தையும் நாம் உட்கொள்ளும் போது அந்த சரீரம் எப்படி அழியாதோ அப்படியே உட்கொள்ளுகிற நமக்குள்ளே நித்திய ஜீவனை கொடுக்கிறார். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எப்படிப்பட்டதென்றால் முழுக்க முழுக்க பிதாவின் சித்தத்தின்படி பலியான ஒரு சரீரம், பலிக்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்ட சரீரம். ஏன்னா இது கடைசியில் எங்க தான் வருது, நமக்குள்ளதான் என்ன ஆயிடுச்சுங்க, போஜனமாக இது மாறுகிறதுன்றதை பார்க்கணும். சரி, இப்போ பலியை விரும்பல, காணிக்கைகளை விரும்பாத தேவன் இஸ்ரவேலருக்கு பிரமாணத்தை கொடுக்கிறார். பிரமாணத்தை கொடுக்கும்போது 5 பலிகளை கொடுக்கிறார். பலியை விரும்பல, அவர் பலியை விரும்புறது கிடையாது. ஆனா 5 பலிகளை கொடுத்தார். ஆக்சுவலா அங்க வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு அதையே இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, அவர் பலியை விரும்புகிறது அல்ல, அவர் அதுக்கு பிரியமும் கிடையாது. அப்போ இயேசு தேவன் 5 பலிகளை கொடுத்தாருன்னா, இந்த 5 பலிகளை ஏன் இஸ்ரவேலருக்கு கொடுத்தாருன்னா, இது நிழலாக ஒரே பலி ஒண்ணு வரப்போகுது, மெஸ்ஸியாவாகிய கிறிஸ்து ஒரே பலியா வர போறாருன்றதை தான் முன் அடையாளமாக பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடைப்பட்டார். அதனால்தான் பழைய ஏற்பாடு ஒரு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். விளங்குதுங்களா? அப்ப பழைய ஏற்பாடுல பலியை குறித்து பேசுறாரு. ரொம்ப முக்கியமான பலி, ஒரு 5 பலிகளை வேதத்துல பழைய ஏற்பாடுல பார்க்கலாம். எஸ்பெஷலி லேவியர் ஆகமத்துல 1ஆம் அதிகாரத்துல இருந்து 1, 2, 3, 4, 5 இந்த 5 அதிகாரத்துல ஒவ்வொரு பலியை குறித்து பேசியிருப்பார். முதலாவது பலி சர்வாங்க தகன பலி, 2வது போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வது பாவ நிவாரண பலி, 5வது குற்ற நிவாரண பலி. இந்த 5 பலிகளை இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்தார். ஒரு முறைமையாக இதை நீங்க செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டளையா கொடுத்தார். ஆனா பலியை தேவன் விரும்பல. நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, இதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு நிழலாட்டமா அவங்களுக்கு கொடுத்தாரு, அவங்க அதை விட்டுட்டாங்க. மெஸ்ஸியாவை அவங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆனா கடைசி நாட்கள்ல வாழ்கிற நமக்கு இந்த அடையாளத்தை தேவன் காண்பிக்கிறார். சரிங்களா? அப்போ இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்றத பாருங்க. இப்போ இந்த 5 பலிகளை பார்த்து இது எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துல பலிக்கிறது அப்படின்றதையும் நம்ம ஒரு ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவது பலி என்ன பலிங்க? லேவியராகமம் 1ஆம் அதிகாரம்
10 லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது இழுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியினால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து. சர்வாங்க தகன பலி இதான் முதல் பலி. இந்த சர்வாங்க தகன பலி அதுல 13 கூட வாசித்திருக்கிறது. 13 குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவானாக. அவைகளை எல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஆமா, சர்வாங்க தகன பலி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி, தகன பலி. அப்போ இந்த சர்வாங்க தகன பலி முதலாவது பலி. இந்த பலி கர்த்தருக்கு எப்படி இருக்குதா? சுகந்த வாசனையாக இருக்குது அப்படின்னு பாக்குறேன். ஆக்சுவலா இந்த சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தையை வந்து நம்ம எப்படின்னா ஒரு வேகமா சொல்லி அதுல இருக்கக்கூடிய ஆழம் நமக்கு மறந்து போச்சுன்றதோட அதை ரொம்ப ஆழமா பார்க்கல. சர்வ அங்கமும் தகனிக்கப்படுகிற பலி சர்வாங்க தகன பலி. விளங்குதுங்களா? சர்வ அங்கங்களும் தகனிக்கப்படுகிற பலி, அதாவது முழுவதும் நெருப்புல என்ன பண்ணுங்க தகனிக்கப்படுகிற ஒரு பலி தான் சர்வாங்க தகன பலி. இப்போ மனுஷனுக்கு விமோச்சனம் வேணும்னா, பாவம் நீக்கப்படணும்னா, ஒரு நல் வாழ்க்கை வரணும்னா, அவன் சுகமா வாழணும்னா ஒரு பலியிடப்படணும். இப்போ யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த சர்வாங்க தகன பலியை லிட்டரலா செஞ்சாங்க. ஆனா அந்த பலியை தேவன் விரும்பினாரா அப்படின்னா இல்ல. இப்போ இது யாருக்கு நேரா தேவன் பார்த்தாரு? சர்வாங்க தகன பலிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா பார்க்க. அது எப்படின்ற அந்த ஒப்பீடை நம்ம பார்க்கலாம். முதலாவது முழுமையாக தகனிக்கப்படணும். ஏதோ கொஞ்சம்லாம் இல்லை. ஏன்னா அங்க நீங்க சர்வாங்க தகன பலி அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாம் வெளியில போடணும்னு சொல்றாரு. ஆனா சர்வாங்க தகன பலினா முழுமையாக என்ன பண்ணாங்க அதுல தகனிக்கப்படணும். அதுல இருந்து வரக்கூடிய வாசனை தேவனுக்கு எப்படி இருக்குதான்? சுகந்த வாசனையா இருக்கிற அதை நுகர்கிறார். நோவா கூட பலியிடும் போது கர்த்தர் என்ன பண்ணாராம்? நுகர்ந்தார். புரியுதுங்களா? அப்போ அந்த தகன பலி எரியும் போது அந்த தகன பலியிலிருந்து வரக்கூடிய அது முழுவதுமாக அந்த சரீரம் அழிந்து மேல போகிற அந்த புகை தேவனுக்கு எப்படி இருக்குதான்? சுகந்த வாசனையா இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய மீறுதலுக்காக ஒரு பலி என்ன பண்ணுதுங்க எரிக்கப்பட்டு மேல போறது. தேவன் நுகர்ந்து அந்த மனிதனுடைய பாவத்தை என்ன பண்றாருங்க மன்னிக்கிறாரு அல்லது மூடுறாரு. சரியா? இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். கொஞ்சம் இந்த சர்வ அங்க தகனிக்கிற பலிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல ஒப்பிடும்போது இதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. பாத்தீங்களா? எப்படி ஒத்துக்கலாம்? சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமாம். சிம்பிளா சொல்லிட்டாரு பவுல் எழுதும் போது இந்த இடத்துல. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த பலியாக, அப்போ இந்த சர்வாங்க தகன பலி தான் அந்த வாசனை, சுகந்த பலியாக வாசனை வரக்கூடியது. சுகந்த பலியாக காணிக்கையாக என்ன பண்ணாராம்? அவரு ஒப்பு கொடுத்து. எதனால ஒப்பு கொடுத்தாராம்? வசனம் நம்மில் அன்பு கூர்ந்து. ஏன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணப்படணும்? தகனிக்கப்படணும். நம்ம தான் சிலுவையில் அறையப்படணும். மனுஷனுடைய பாவம் மரணம் என்கின்ற சாபத்துக்குரியது. அதனால தான் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, சாபம் இருக்கிற வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும் மனுஷனை. கவனிச்சிருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும். ஆனா அந்த அழிவிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் தான் இயேசு. ஏன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாய் வரக்கூடிய பாடையும் மரணத்தையும் இயேசு தானே ஏற்றுக்கொண்டு அவரே சர்வாங்க தகன பலியாக காணிக்கையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். புரியுதுங்களா?
இப்போ அப்படி அவருடைய சரீரம் ஏதோ ஒரு உலகத்துல வந்து மரித்து எழுந்தது மாத்திரமல்ல, இந்த பலிகளுக்கும் இதற்கும் ஒரு லிங்க் இருக்கு. அப்போ சர்வாங்க தகன பலி அங்க பலியிடப்பட்டது, இங்க இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமும் சுகந்த வாசனையாக தேவனுக்கு பலியிடப்பட்டது. சோ இப்போ இந்த காரியத்தினால நம் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்தார். இப்போ அவர் இருக்கிறார்னா இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான என்னவா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ எவ்வளவு இதுவா சொல்றாருன்னா, உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா மனுக்குலத்தின் மீது தேவன் இரக்கம் வச்சாருன்றதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? குமாரனையே கொடுத்தாரு. சர்வாங்க தகன பலி போல குமாரனையே கொடுத்தாரு. அந்த இரக்கங்களை முன்னிட்டு நம்மள என்ன பண்ணணுமா? ஜீவ பலியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்லிட்டாரு. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அப்போ இப்பிரபஞ்சத்துக்கொத்த வேஷம். இப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் சர்வாங்க தகன பலியா இடப்பட்டதுனால, நமக்காக இடப்பட்டதுனால நம்ம ஜீவ பலியா இந்த பூமியில நடக்கணுமே தவிர இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு இருக்கக்கூடாது. உலகத்துக்குரியவர்களா நீங்க இருக்காதீங்க, ஜீவ பலியா வாழுங்க. அப்ப ஜீவ பலினா என்ன? அந்த பலிபீடத்தின் மேல கட்டப்பட்டுட்டா முழு ஜீவனும் என்ன ஆகுதுங்க? நெருப்புல தகனிக்கப்படுது. அவ்வளவுதான். அது ஃபுல்லா எரிஞ்சுதான் போகுது. எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது மேல ஒரு கட்டு கட்டுவாங்க. அப்போ இயேசு எப்படி தன்னை முழுமையுமாய் ஒப்பு கொடுத்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல் உங்களுக்கு எனக்கு வேணும். இப்படி ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்வதற்கு தான் இயேசு சர்வாங்க தகன பலியாய் இந்த பூமியில வந்தார். சரிங்களா? அதனால பரிசுத்தமா வாழ்ற வாழ்க்கையை நம்மளால செய்ய முடியாது. ஆனா அவரிடத்துல கேட்கும் போது அவர் என்ன பண்றார்? நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது அங்க எப்படி இயேசு சர்வாங்க தகன பலியா ஒப்பு கொடுத்தோன்னு என்ன புறப்பட்டதுங்க? அதுல இருந்து புகை புறப்பட்டு அது தேவன் என்ன பண்ணாராம்? நுகர்ந்தாராம். அப்படியே நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்ம கிட்ட இருந்து கூட என்ன வரணும்? வாசனை வரணும். என்ன வாசனை? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. 2 கொரிந்தியர் 2:14-15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். பாத்தீங்களா? நாங்கள் தேவனுக்குள் அந்த கிறிஸ்துவின் நற்கந்தமாய் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கும். தேவனுக்கா? அது அந்த பாட் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிற அந்த நற்கந்தம் அப்படின்றது அபிஷேக தைலத்துக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வாசனை திரவியம். இப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம என்னவா இருக்கிறோமா? நற்கந்தமா இருக்கிறோம்னா நீங்களும் நானும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம் மூலியமா மற்றவங்களுக்கு வரணும்.
உங்ககிட்ட வரும்போது ஒரு வாசனை வரணும். என்ன வாசனை தெரியுமா? இவங்க கிட்ட போனா இயேசுவை பத்தி தாங்க பேசுவாங்க. இவங்க கிட்ட போனா கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லுவாங்க. இவங்க கிட்ட போனா மீட்பின் செய்தியை கேட்கலாம். புரியுதுங்களா? இதான் தேவனை அறிகிற அறிவின் வாசனை. சோ சர்வாங்க தகன பலி எப்படி கிறிஸ்து இயேசு தன்னுடைய சரீரத்துல நிறைவேற்றினாரோ அதே நிலைப்பாடு நமக்கும் வேண்டும். நாமும் அப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். இரண்டாவது பலி, கிறிஸ்து இயேசுனுடைய சரீரத்துல அடையாளமாக இருக்கக்கூடிய இரண்டாவது பலி, லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கையை மெல்லிய மாவாயிருப்பதாக. படிங்க. அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு. இப்போ ரெண்டாவது பலி என்னதுங்க? போஜன பலி. ரெண்டாவது பலி போஜன பலி. இந்த போஜன பலிக்கு 3 பொருள் தேவைப்படுது. ஒண்ணு என்னதுங்க? மெல்லிய மாவு. ரெண்டாவது எண்ணெய். மூணாவது தூப வர்க்கம். இந்த 3 பொருட்கள் அங்க தேவைப்படுது. இப்போ இந்த 3 பொருட்களும் ஒன்றாய் இணைந்து தகனிக்கிறது தான். ஆக்சுவலா இது ஒரு ஆர்டரா வரும். நம்ம பார்க்கறது வந்து ஒரு ஆர்டர். ஃபர்ஸ்ட் சர்வாங்க தகன பலி, அதுல தான் எல்லா பலியும் கொடுக்கணும். அக்னியில தான் எல்லாமே போடணும். முதல்ல சர்வாங்க தகன பலி, நெக்ஸ்ட் என்ன வருதுங்க? போஜன பலி. போஜன பலிக்கு 3 விஷயத்தை கொடுக்குறாங்க. என்னென்னது? மெல்லிய மாவு, எண்ணெய், தூப வர்க்கம். 3 விஷயம். சரிங்களா? இப்போ இந்த 3 காரியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஓப்பனா ஒரு இடத்துல சொன்னாரு, நானே ஜீவ அப்பம். ஜீவ அப்பம் என்று சொல்வது, அப்பம்னா ரெகுலரா சாப்பிடுறது. அப்பத்திற்காக என் பின்னே வந்தார்கள் சொல்லுவாரு. ஆனா தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னார்? நானே ஜீவ அப்பம்னா தேவ சமூகத்துல வைக்கிற அப்பம், தேவனுடைய ஆலயத்துல வைக்கிற அப்பத்தை தான் ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அப்பம் தயாரிக்கணும்னா என்ன மாவு தான் இருக்கணும்? அதுக்கு மெல்லிய மாவு. அதுதான் கடந்த முறை பார்த்தோம், டாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லிய மாவு. அது 7 முறை புடமிடப்படணும். 7 முறை அரைத்து அவ்வளோ மெல்லியா ஃபைனா இருக்கணும். இப்போ இயேசுவும் தன்னை என்ன பண்ணாரு? ஓப்பனா ஜீவ அப்பம்னு சொல்லும் போது அந்த மெல்லிய மாவுக்கு நிழலா இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை இயேசுவை என்ன பண்ணிட்டாரு? ஒப்பிட்டு காண்பித்துட்டார். ரெண்டாவது எண்ணெய். எண்ணெய் மோஸ்ட்லி எதுக்கு நிழலா இருக்குதுங்க? சொல்லுங்க. அபிஷேகத்துக்கு நிழலா இருக்குது. தூப வர்க்கம் அப்படின்றது இது கொஞ்சம் நிதானிக்கணும். இந்த 2 விஷயத்தையும், எண்ணெய், தூப வர்க்கம், இது 2மே இணைஞ்சாதான் அபிஷேக தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? அபிஷேக தைலம். நார்மலா எண்ணெயை ஊத்துறது அபிஷேகம். ஆனா ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமாக ஒருத்தரை தெரிந்து கொள்ளுதலுக்கு இந்த அபிஷேக தைலத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காரியத்தை, இந்த மாதிரி ஒரு பிரமாணத்தை மோசேயினுடைய நாட்கள்ல தேவன் என்ன பண்ணாரு? ஒரு கட்டளையா கொடுத்தாரு. எஸ்பெஷலி அந்த பெசலியல் என்ன பண்ணாரு? தேவனுடைய அந்த அலங்கத்துல இருக்கக்கூடிய எல்லாம் பனிமுட்டுகளை, நிறைய விஷயங்கள் எல்லாம் பெசலியல் செய்தாரு. அதை செய்யறதுக்குரிய ஞானத்தை தேவன் கொடுத்தாரு. புரியுதுங்களா? அப்படி அவர் செய்யும் போது, அபிஷேக தைலத்தை கூட செய்யும் போது அவருக்கு அந்த ஞானத்தை தேவன் கொடுக்க. அந்த வசனம் வாசிங்க, யாத்ராகமம் 37ஆம் அதிகாரம் 29. யாத்ராகமம் 37:29. பரிசுத்த அபிஷேக தைலத்தையும், நல்ல கவனிங்க, பரிசுத்த அபிஷேக தைலத்தை, சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும், சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக ஒன்று பண்ணினான். பாத்தீங்களா? இங்க அபிஷேக தைலம் முன்னாடி அபிஷேகத்துக்கு மெயின் ரா மெட்டீரியல் எதுனா எண்ணெய். இப்ப இந்த எண்ணெயோட என்ன சேருது? எண்ணெயோட என்ன சேருதுன்னா என்னன்றாதீங்க, எண்ணெயோடு எது சேருகிறது? தூப வர்க்கம் சேருது. சரியா? தூப வர்க்கம் சேருது. இந்த எண்ணெயும் தூப வர்க்கமும் ஒன்றாய் இணையிறது தான் அபிஷேக தைலம். இது பிரத்யேகமாக கொடுக்கப்படுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, பரணி தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பரணி தைலம். இது அந்த எண்ணெயும் அந்த தூப வர்க்கத்தையும் ஒன்றாய் இணைத்து அதை ஒரு மோல்டு பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன பாட்டில் மாதிரி மோல்டு பண்ணிடுவாங்க. இது எதுக்குன்னா, முக்கியமான பிரதான ஆசாரிகளை, முக்கியமான ராஜாக்களை,
அப்படி ரொம்ப வேல்யூ, ரொம்ப காஸ்ட்லி. இது ஒரு முக்கியமான மேய்ப்பர்களை அப்படி அபிஷேகம் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த தைலத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப வேல்யூ, ரொம்ப விலைமதிக்க முடியாதது. இதை வாங்குறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பொருள். இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது இது அபிஷேகத்துக்கு ஒரு நிழலாக இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் மெல்லிய மாவு என்பது அவர் ஜீவ அப்பத்துக்கு நிழலாயிடுச்சு. ரெண்டாவது, அபிஷேக தைலம்ன்றது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றோமே, அது என்னதுங்க? அமஷ்யா, மெஸ்ஸியா. மெஸ்ஸியானா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போ அபிஷேகம் இயேசு இந்த பூமியில இருக்கும்போது பண்ணப்பட்டாரா? சொல்லுங்க. இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? இல்லையா? ஒரு இடத்துல நடந்தது, ஒரு இடத்துல நடந்தது. இதே பரணி தைலத்தை எடுத்து உடைச்சு யார் ஊத்துனா? மரியாள், லாசருடைய சகோதரி என்ன பண்ணாங்க? பெத்தனியா ஊர்ல இயேசு போகும், அதான் லாஸ்ட். அங்க போயிட்டு என்ன பண்றாரு? நெக்ஸ்ட் அவரு பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். இப்போ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்குமே நடக்காத ஒரு முக்கியமான நிகழ்வு அங்க நடந்தது. அவ அந்த பரணி தைலத்தை உடைச்சு ஊத்துன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? எவ்வளவு வாசனையா இருக்கு, எவ்வளவு காஸ்ட்லியான இது. யூதன் சொல்றான், இதை வித்து தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, இவ்வளவு காஸ்ட்லியான தைலத்தை போய் நீ அவர் மேல ஊத்துறீ. அவரும் சும்மா இருக்கிறாரு, அவரும் சும்மா இருக்கிறாரு, அவர் மேல ஊத்துறாங்க. இயேசு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம்னு சொல்லவே இல்லை, அமைதியா இருந்தார். அவரு இவங்க எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணியிருப்பாங்கன்னா இயேசு சொல்றாரு, அவளை தொந்தரவு பண்ணாத, அவளை விட்டுரு. இது என்னுடைய மரணத்துக்கு முன்பதாக அடக்கம் பண்றதுக்கு இதுதான் ஃபைனல், இதுதான் கடைசி தீர்க்க தரிசனம். மெஸ்ஸியா என்பதற்குரிய அடையாளமே அதுதான். இவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க, கூட இருக்கிற சீஷருங்க எல்லாம் மெஸ்ஸியா மெஸ்ஸியா மெஸ்ஸியான்னு கூப்பிட்டாங்க. ஆனா மெஸ்ஸியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாராவது ஒருத்தர் பண்ணாங்களா இயேசு அபிஷேகம்? யாரும் பண்ணல, மரியாள் மட்டும்தான் பண்ண. அதனால தான் மரியாளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன தெரியுமா கொடுத்தாரு? நீ செய்கிற இந்த விஷயம் எல்லா இடங்களிலும் என்ன பண்ணப்படும்? பேசப்படும். இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற மரியாதை இயேசு கிறிஸ்து எப்படி பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு மரியாதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னா அவள் தான் மெஸ்ஸியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை இந்த பூமியிலே அபிஷேகம் செய்த காண்பித்தார். புரியுதுங்களா? இப்போ அபிஷேகம் இது. அப்போ இந்த எண்ணெய் தூப வர்க்கம் கரெக்டா இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு போயிடுச்சா? நிழலாட்டமா போயிடுச்சா? போயிடுச்சு. இப்போ இந்த மூன்று விஷயமும் இதுதான் போஜன பலி, இதுதான் போஜன பலி. மெல்லிய மாவு, எண்ணெய், அதுக்கப்புறம் தூப வர்க்கம், இதுதான் அங்க வைக்கிறேன். சரி, இப்போ நமக்கு வருவோம். இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் கூட என்னவா மாறணும்? சொல்லுங்க, ஒரு போஜன பலியாக மாறணும். ஏன்னா இந்த போஜன பலி எதுக்கு? அந்த 2ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாங்க. இந்த போஜன பலி எதுக்கு, ஏன் இஸ்ரவேலர்கள் செலுத்தணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்த சொல்றாங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. லேவியராகமம் 2:10. இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது. கர்த்தருக்கு எடுக்கும் தகன பலி இது மகா பரிசுத்தமானது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னன்னா இது மகா பரிசுத்தமானது. அதுல 11வது வாசிங்க. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. ரெண்டாவது, அது கூட எது சேரக்கூடாது? புளித்த மாவு சேரக்கூடாது. 3வது 13வது வசனம் வாசிங்க. நீ படைக்கிற இந்த போஜன பலியையும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. இப்போ 3வது என்ன சேரணும்? உப்பு சேரணும். அல்லங்கதான் 3 விஷயம். 1 மகா பரிசுத்தமானது, 2 புளித்த மாவு அதுல இருக்கக்கூடாது, 3வது உப்பு சேர்க்கணும். புரிஞ்சிச்சுங்களா? இதுதான் போஜன பலி வைக்கிறது, அதனுடைய ப்ராசஸ், அது செய்முறை. இப்போ இதுல தான் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ மகா பரிசுத்தமா இருக்கணும்னா நீங்களே தேவனுடைய ஆலயம். இயேசு மரித்த உடனே ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தை வரும், தேவாலயத்தின் திரைச்சிலை கிழிந்தது. ஏன் கிழிந்தது? அது என்ன பண்ணுச்சு? திரைச்சிலை என்ன பண்ணுச்சு?
எதுக்கு திரைச்சீலை கிழியணும்? ஏன்னா அந்த திரைச்சீலைக்குள்ள இருக்கிறத யாருமே பார்க்க முடியாது. அதை வெளியரங்கமாக்கிட்டார். வெளியரங்கமா ஆக்கிட்டாருன்றதை விட வெளியில இருக்கக்கூடிய மனுஷனையே மகா பரிசுத்தவான்களாய் மாற்றி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதனால தான் பவுல் சிம்பிளா சொன்னாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் செய்யும் தேவனுடைய ஆலயம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய மகிமை தான் இருக்குது, இங்க நமக்குள்ள தேவனுடைய ஆவியே இருக்குது. புரியுதுங்களா? இந்த மகா பரிசுத்தம் இது போஜன பலி மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணிக்கணும். போஜன பலியினுடைய அடையாளம் என்னன்னா, நம்ம மகா பரிசுத்தமா இருக்கிறோம், நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோன்ற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். நமக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார்ன்ற உணர்வு வேணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய சிந்தை மனுஷனுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணிடலாம், ஆனா தேவனை ஏமாற்ற முடியுமா? முடியாது. அப்ப அந்த உணர்வோடு கூட நம்ம என்ன பண்ணுங்க, வாழ்ற வாழ்க்கை தான் மகா பரிசுத்தம். ரெண்டாவது, எது சேரக்கூடாது இதுல? புளித்த மாவு சேரக்கூடாது. மார்க் 8:15. மார்க் 8:15. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். இங்க இயேசு 2 பேரை ஒப்பிட்டு புளித்த மாவுன்றார். யார் யாருங்க? பரிசேயர், ஏரோது. என்னன்னா, இறை வாக்கு எல்லாம் இவங்களுக்கு தெரியும், வேதங்கள் தெரியும், ஆனாலும் ஜனங்களுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்கன்னா பெருமையா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? பெருமையா இருந்தாங்க. அந்த பெருமையின் அடிப்படையில தான் உபதேசமே. அதனாலதான் இயேசு சொல்றாரு, அந்த பெருமைய புளித்த மாவுன்றார். சரி, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்துல நம்ம பெருமை அடிச்சுக்கிறது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா என்னதான் பெருமை அடிச்சுக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு இது எங்க தான் போகுது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கு தான் போவ. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ரத்தமும் மாமிசமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. மகிமைன்னு மறுரூபமாக்கப்பட்டு தான் நம்ம போறோம். அப்ப இந்த சரீரம் ஒண்ணுத்துக்குமே யூஸ் இல்லை. ஆனா இந்த சரீரத்தை விலை கொடுத்து தேவன் வாங்கி இருக்கிறார். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த சரீரத்துல என்ன இருக்கக்கூடாது? முக்கியமா பெருமை. பெருமை இருக்கவே கூடாது, ரொம்ப முக்கியம். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு தனி, அதனாலதான் சிம்பிளா சொல்லிட்டாங்க, தன்னை தாழ்த்துக்கிறவனும் உயர்த்தப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வீங்க. புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த புளித்த மாவு எதுக்கு நிழலா இருக்கு? 1 கொரிந்தியர் 5:8-7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்கின்ற புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென். அப்ப புளித்த மாவுன்னு என்ன சொல்றாரு? துர்குணம், பொல்லாப்பு. இது ரெண்டும் என்னவா? புளித்த மாவு. அது துப்புரவு, உண்மை அப்படின்றது புதிதாய் பிசைந்த மாவு. இப்போ இயேசு போஜன பலியாய் ஒப்பு கொடுத்தாருன்னா, நாமும் அந்த போஜன பலியினுடைய நோக்கம் மகா பரிசுத்தம், தேவனுடைய ஆலயமா வாழணும். அதே நேரத்துல என்ன பண்ணுங்க, புளித்த மாவை புறம்பே தள்ள, இந்த துர்குணம் பொல்லாப்புன்றது பெருமைன்றத புறம்பே கழித்து போடணும். துப்புரவு உண்மையோடு கூட வாழணும். கடைசியில 3வது அதுல என்ன சேர்த்தாங்க? உப்பு சேர்க்கப்பட்டது. உப்பை பத்தி எடுக்கணும்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா சிம்பிளா சொல்லணும்னா, உங்கள் வசனம் உப்பால் சாரமேறினதா இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணுங்க? ஆமா, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதிகமா போயிட்டாலும் பிரச்சனை தான், கம்மியா போயிட்டாலும் பிரச்சனை தான். புரியுதுங்களா? அதனால பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம். சரி, 3வது, முதல்ல பார்த்தோம் சர்வாங்க தகன பலி, 2வது போஜன பலி, 3வதாக லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1-2. ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவான் ஆகில், அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடுவன். அவன் தன் பலியின் தலைமையில் தன் கையை வைத்து
ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். பாத்தீங்களா? இப்போ மூன்றாவது பலி என்ன பலிங்க? சமாதான பலி. சமாதான பலி. அந்த பலி எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பலி, அந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்கணுமா? பழுதற்றதா இருக்கணும். ரெண்டாவது அந்த ஆட்டின் தலை மீது கையை வைத்து பிற்பாடுதான் அதை என்ன பண்ணாங்க, பலி கொடுக்கணும் அப்படின்ற இந்த ஒரு வரைமுறைய அங்க தேவன் சொல்லுகிறதை பார்க்கணும். இப்போ இந்த சமாதான பலி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பழுதற்ற அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம். கிறிஸ்துவினுடைய ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாராம்? பழுதற்ற பலியாக என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒப்பு கொடுத்தார். அந்த பழுதற்ற அப்படின்னா என்னன்னா சுத்தமான அப்படின்னு அர்த்தம். சுத்தமா. அதனால பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து அவருடைய கல்வாரி சிலுவை கடைசி நேரம் வரைக்கும் அவருடைய சரீரம் எப்படிதான் இருந்தது? சுத்தமாகத்தான் இருந்தது. அதனால தான் வசனம் சொல்லுது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். உலகத்தின் பாவம் அவர் மேல என்ன பண்ணப்பட்டது? சுமத்தப்பட்டது. ஆனா லிட்டரலி அது நீங்க ஒரு நிஜமா எடுத்தா இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்ன இல்ல? பாவம் இல்ல, சுத்தவான். அதனாலதான் பழுதற்ற பலியாக தேவனுக்கு என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதே தலை மீது கை வைக்கிறது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதாவது ஒரு மாற்றம் வரும். இப்ப தலை மேல கை வச்சா அந்த நமக்குள்ள இருக்கிறது எங்க போயிடுதுங்க? அந்த ஆட்டுக்கு போயிடுது. அந்த ஆட்டுக்குள்ள இருக்கிறது நமக்குள்ள வந்துடுது. இந்த மிருகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே, நீங்க ஆடு மாடு இந்த பலியிடுற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கனாலே எதுக்குமே சமாதான கேடே கிடையாது. ஏதாவது பயப்படுது, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும், இப்படி பண்ணோம், அதை பண்ணோன்னு எந்த ஆடி எந்த மாடாது வந்து அழுதுக்குதா? இல்லை. அதனால தான் என்ன பண்ணார் தேவன்? பலிக்கு அந்த மாதிரி மிருகங்களை சூஸ் பண்ணாரு. இப்போ ஒரு மேல கை வச்சவன என்ன ஆயிடுச்சுங்க? அந்த பலியில இருக்கக்கூடிய சமாதானம் இவருக்கு வந்துடுச்சு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய சமாதானமின்மை யாருக்கு போயிடுச்சு? ஆடுக்கு போனவனு. நெக்ஸ்ட் அது என்னதான் ஆகுது? பலி. புரிந்து கொள்ளுங்கள், சமாதானம் இல்லாமல் போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். சமாதானம் இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய முடிஞ்சிடும். இதுதான் பைபிள் தியரி. புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்கு சமாதானம் முடிஞ்சிடும். இப்ப கைகளை வச்ச உடனே இவனுடைய சமாதானமின்மை அந்த ஆட்டுக்கு போயிடுச்சு. ஆட்டுனுடைய சமாதானம் இந்த மனிதனுக்குள்ள வருகிறத நம்ம அங்க பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது எபிரேயர் ஃபர்ஸ்ட் என்னதுங்க? பழுதற்ற. அப்படியே இயேசு கிறிஸ்து கூட எப்படி இருந்தாருங்க? யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இங்க பாருங்க, சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதுதாங்க இந்த சமாதான பலியின் மூலமாக எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் சமாதான பலியா இடப்பட்டது. ஏசாயா 53ல பார்க்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. இப்ப நமக்கு சமாதானம் கொடுக்கறதுக்காக இயேசு என்னவா மாறிட்டாரு? சமாதான பலியா மாறிட்டார். அதனால இந்த கைகளை வைக்குதல் என்றது அவருக்குள்ள இருந்த சமாதானம் இப்ப யாருக்குள்ள வந்துடுச்சு? நமக்குள்ள வந்ததுனால தான் நம்ம இன்னும் உயிரோட இருக்கோம். இல்லைன்னு வச்சுங்க, என்னையோ போய் சேர்ந்திருப்போம். இருக்கிற பிரச்சனை அப்படி, சுத்தி இருக்கிற சூழல்கள் அப்படிதான். ஒரு நாள் கூட என்ன கிடையாதுங்க, நமக்கு ஒரு விமோச்சனன்றது கிடையாது. பிரச்சனையோடு தான் போயிட்டு இருக்கு. ஆனா என் சமாதானம் இயேசு சொன்னார் பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, அவருடைய சமாதானம் இருக்கிறதுனால தான் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அப்படியே நிக்கிறோம்.
அந்த சமாதானத்தை தேவன் கொடுத்ததுனால தான் ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு விமோசனம் கிடைக்கும், ஒரு மாற்றம் வரும், நான் மாறிடுவேன், இது மாறிடும்ன்ற ஒரு ஏதோ ஒரு குருட்டாட்டமான ஒரு நம்பிக்கை உள்ள இருக்குது. ஏன் இருக்குதுன்னா இயேசுவினுடைய சமாதானம் உள்ள இருக்குது. ஆனால் தான் உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அங்கன்னு அப்படி சொல்றேன். சரி, இப்போ இந்த சமாதான பலியின் மூலமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உள்வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். பாத்தீங்களா, சிம்பிளா முடிச்சிட்டாரு. இப்ப இயேசு இந்த உலகத்துக்கு என்ன பண்ண வந்தாரு? சமாதானத்தை கொடுக்க வந்தாரு. ஏன்னா சமாதான பலி இயேசு. இப்ப அவரோட முடியல. இப்ப ரெண்டாவது இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க போறது யார் தான்? நம்ம தான் கொடுக்கணும். முதல்ல நம்ம குடும்பத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் வெளியில வேலை ஸ்தலத்துல அப்படி நம்ம என்ன பண்ணோம்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். அவங்க யாரோட புத்திரரா? தேவனுடைய புத்திரர். ஏன்னா இந்த உலகத்துல சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தகுதி தேவனுடைய மகனுக்கு மட்டும்தான் உண்டு. அதே தகுதிய கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நீங்களும் நான் பெற்றோம். நம்ம மற்றவங்களுக்கு சமாதானம் கொடுக்குறவங்க, ஆனா நம்மளே என்னவா இருக்கிறோம்? சமாதானம் இல்லை பிரதர், ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சமாதான பலியாக மாற்றப்பட்டிருக்கார். நிச்சயம் உங்கள் பிரச்சனை மாறும், கட்டாயமா மாறும். ஏன்னா சமாதானம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. பிரச்சனையை பார்த்து பேசுங்க. சமாதானம் இன்னும் வருதா? ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வருதா? இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி சமாதான பலியா இருந்தார், ஆகினால் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள என்னால முடியும்னு சொல்லுங்க. கர்த்தர் மாற்றுவார். சரிங்களா? சமாதானத்தை கொடுக்குறதும் கொடுக்காம இருக்கிறதும் யார் கையில தான் இருக்குது? ஆமா, நம்ம கையில தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணுமா? சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக மாறணும். நம்ம தேவனுடைய புத்திரரா இருக்கிறோம். அதே எபிரேயர் 9:14 கூட வாசிங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம், தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த பழுதற்ற ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ இயேசு அந்த இடத்துல ஒரு சமாதான பலிக்கு ஒரு பழுதற்ற ஆடு எப்படி இருந்ததோ, இப்ப நம்ம பழுதற்றவர்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நம்ம இந்த பாவ சரீரத்துல பாவ உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இயேசுவின் ரத்தம் பழுதற்றது. அவர் இயேசு பழுதற்றவர். இப்ப அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டதுனால இந்த தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தகுதியை நம்ம பெற்றிருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக பழுதற்றவர்களாய் நிற்கும்படியாக கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை நிலைநிறுத்தி இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? புரியுதுங்களா? அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே இந்த சமாதான பலி சொல்லப்பட்ட எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தது. அதே காரியத்தை இந்த உலகத்துல செயல்படுத்துவதற்கு நமக்கும் அது நியமிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஏன்னா முன்னாடியே பார்த்துட்டோம், நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஜீவ பலினா இதெல்லாம் வரணும். சர்வாங்க தகன பலி வரணும், போஜன பலி வரணும், சமாதான பலி வரணும். நான்காவதாக லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். லேவியராகமம் 4:2. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது மறுபடியும் வாசிங்க. பாவ நிவாரண பலி ஒன்னு கூட வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. அடுத்த வசனம் வாசிங்க. மூணாவது வாசிங்க. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்துக்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தை நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். எப்படி கொண்டு வரணுமா? அத பாவ நிவாரண பலி. அப்போ நான்காவதாக பார்க்கிறோம் பாவ நிவாரண பலி.
இப்போ இந்த பாவ நிவாரண பலி எதுக்குன்றது தான் அந்த முன்னாடி 2வது வசனத்துல வாசித்தோம். அறியாமையினால மீறி செய்யறது, தெரியாம மீறி செய்யறது. 2வது என்னதுங்க? செய்யத்தகாதது. தேவனுடைய பரிசுத்தமான காரியம் இந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் செய்யத்தகாதத செய்யறதும் என்னதுங்க? பாவம். 2 விஷயத்துக்கு இந்த பாவ நிவாரண பலி தேவைப்படுது. ஒன்று அறியாமையினால மீறி செய்கிற பாவம், இன்னொன்று செய்யத்தகாதத செய்கிறதுனால வரக்கூடிய பாவம். இப்போ இது 2மே தேவனுக்கு என்னவா இருக்குதான்? ஒரு பலி வேணும். கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணப்படணும்? ஒரு பலி வேணும். அந்த பலியை தான் இங்க செலுத்த சொல்றாரு. அதுக்கு பேரும் வைக்கிறாரு பாவ நிவாரண பலி. ஆக்சுவலா யூதர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்துவாங்க. ஆண்டுதோறும் செலுத்தப்படுகிற ஒரு பலி. அது 10ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அதற்கு நடுவுல ஏதேனும் ஒரு பாவம் செஞ்சுட்டா, அதுதான் அந்த வசனம், அறியாமையினால. 2வது செய்யத்தகாதத அப்படி செஞ்சுட்டா, வருஷந்தோறும் செலுத்தப்படுகிற பலியினால அவனுக்கு ஒரு விமர்சனம் இருந்தது. என்ன விமர்சனம்னா, இப்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ற மாதிரி, ஏன்னா அது புரிஞ்சாதான் இது புரியும் நமக்கு. இப்போ டிசம்பர் 31ஆம் தேதி நான் போய் என்ன பண்றேன்? ஒரு ஆடை பலியிடுறேன். பலியிட்டேன்னா அடுத்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நான் யாரு? நீதிமான். புரியுதுங்களா? நான் நீதிமான். இதுதான் ஆண்டுதோறும் செலுத்தப்படுகிற பலி. அந்த பலியை செலுத்திட்டனால அடுத்த டிசம்பர் 31 வரைக்கும் நான் நீதிமான். ஆனா இடையில் நான் சில விஷயங்களை அறியாமையினால மீறி சில பாவங்களை செஞ்சிட்டா, அதே நேரத்துல செய்யத்தகாதத சில விஷயத்தை நான் செஞ்சிட்டா, என் இறுதி என்ன பண்ணப்படுது? குத்தப்படுது. இருதயம் குத்தப்படுதுன்னு சொல்றதை விட இவன் பலி இட்டான் பாத்தீங்களா, அந்த பலி தான் உள்ள இவனுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. நீ தப்பு பண்ணிட்டேன்னு நெக்ஸ்ட் அவன் யாருக்கிட்ட வரணும்? ஆசாரியன் கிட்ட வரணும். ஆசாரியன் சொல்றது தான் பாவ நிவாரண பலி. இந்த 2 விஷயத்துக்கு தான் இது பாவ நிவாரண பலியாக இருக்குது. அப்படியே சிம்பிளா பார்க்கணும்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மீட்கிறதுக்கு தான் என்ன பண்ணாரு? இந்த உலகத்துல பலியாக ஆனார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தைன்னா, ஒரு இடத்துல பவுல் இன்னும் ஒரு வார்த்தையை சொல்வார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தாரு. இது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்குது. இவைகளில் பிரதான பாவி யாரு? பவுல சொல்லிக்கிறாரு, நான் தான் பிரதான பாவி. ஏன்? அந்த ரட்சிப்பை எனக்காக மட்டும் உரிமையாக்குகிறார். ரட்சிப்பை உரிமையாக்குகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரம். ஆனா இருக்கிற பாவிகளே பிரதான பாவி யார் தான்? நான் தான். அப்ப அந்த ரட்சிப்பை எப்படி ஆக்கிறான்னா, அப்படி உரிமையாக்குகிறார். இது எனக்கு சொந்தம் அப்படின்ற இந்த உரிமை பாராட்டுல அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்ற ஒரு விஷயத்த நம்ம உரிமையாக்கிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த உரிமை பாராட்டல் இல்லாததுனால இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்துல போயிட்டாங்க. நிறைய பின்மாற்றத்துக்கு காரணமே இதுதான். சமீபத்துல ஒரு தம்பியை ஒருத்தரை பார்த்தேன். நல்லா ஒரு தேவனுடைய ஆலயத்துல மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்தவர். ஆனா கொஞ்ச நாள் ஆன பிறகு அவர் என்ன ஆயிட்டாரு? அப்படியே பேக்வேர்ட் ஆயிட்டாரு. எந்த அளவுக்கு பேக்வேர்ட் ஆயிட்டாருன்னா, அவருடைய ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணா இந்த உலகத்தான் செய்யற மாதிரி அப்படியே அந்த குடிச்சுக்கிட்டு, அந்த சிகரெட் பிடிச்சிக்கிட்டு, அந்த மாதிரி எல்லாம் போட்டு வசனங்கள்லாம் வசனம்னா அவரே போடுறாரு. இந்த உலகத்துல எல்லாம் சுத்தமா வாழ முடியாது, சுத்தமா நீ இருந்தால் என் முன்னே நிக்கட்டும் அவர் சொல்றாரு. சுத்தமா நீ இருந்தா என் முன்னே நிற்கட்டும். இவர் தான் முன்னாடி என்ன பண்ணாரு? நின்று ஏசு ராஜா முன்னே சேர்க்கிறான் பாட்டு பாடின மனுஷன் இப்ப என்ன ஆயிட்டான்? எப்படி பாடுறான்? எனக்கு ஒரே டவுட், எப்படி மாறினான்? இந்த அளவுக்கு மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது, அவரால் சில காரியங்களை என்ன பண்ண முடியல, விட முடியாததுனால ஒரு 2-3 தடவை என்ன பண்ணாரு? அவரு பாவ மன்னிப்பு கேட்டு இருக்கிறாரு. இவரு இப்படி போகும்போது யாரோ ஒரு புண்ணியவன் சொல்லிட்டு இருக்கிறான் பொழுது. என்னன்னு சும்மா செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டிருந்தா கர்த்தர் ஒண்ணு என்னதான் பண்ணுவாரு?
ஒரு மாதிரி ஆகிடும், இதெல்லாம் இப்படி கிடையாதுப்பா அப்படின்னு ஏதோ சொன்னதுனால எதுக்கு நம்ம செஞ்சுட்டு இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நம்மளும் சங்கடப்பட்டுன்னு நம்மளாலையும் முடியல, நம்மளாலையும் நடக்க முடியல, இப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்மாற்றம் போயிட்டார். வானவே வானான்னு என்ன பண்ணிட்டாரு, பின்மாற்றத்தில் போயிட்டார். அப்புறம் அவருக்கு விளக்கணும் கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்டது. நீ காணாமற் போன ஒரு ஆடு மாதிரி தான் இருக்கிற, நீ காணாம போனா கண்டிப்பா என்னதான் ஆவ, எங்கேயாவது சிக்கிப்ப, கண்டிப்பா சிக்குவ. அப்படிதான் இப்ப சிக்கிக்கிட்டு இருக்கிற, இந்த உலகத்துல சிக்கிட்டு இருக்கிற. லைஃப் நல்லா இருக்குதா, ஒன்னும் இல்லைன்னா. அப்ப புரிஞ்சுக்கோ, நீ என்ன ஆயிட்ட, பேக்வர்ட் ஆயிட்ட. இன்னைக்கு ஒப்பு கொடு, இயேசுவின் ரத்தத்தை நோக்கி பாரு அப்படின்னு சில விஷயங்களை சொன்ன பிறகு திரும்பவும் அவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்தார். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்போம். மன்னிப்பு திரும்ப திரும்ப கேட்கறது நமக்கு ஒன்னா ஒரு சங்கடமா இருக்கலாம். தேவனை பொறுத்த வரைக்கும் அது என்ன கிடையாது, இது அவருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் உள்ள கனெக்ஷன். அதுல நம்ம என்ன பண்ண முடியாது, என்ட்ரி ஆக முடியாது. அவர் சும்மா ஏன் கேட்டுட்டு இருக்கன்னு அவர் தலையில கொட்டுறதும் யார் தான், தேவன் தான். அவர் கேட்டும் போது அவருக்கு மன்னிப்பை கொடுக்கறதும் யார் தான், தேவன் தான். இதுல நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எவன் மேல இரக்கமா இருக்கிறனோ, சித்தமா இருக்கிறனோ, அவன் மேல இரக்கமா இருப்பேன். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய கரங்கள்ல இருக்கிறது தான், கிறிஸ்து இயேசுனுடைய கரங்கள்ல இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்போ இங்க பாவ நிவாரண பலினா மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன். பாவத்தினால் வரக்கூடிய சாபத்தை நீக்கிற பலி நம் ஆண்டவராகிய இயேசு. புரியுதுங்களா? இந்த உலகத்துல நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா அவர் இலவசமாக பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். நல்லங்கதா? சரி, ரோமர் 8:2 கூட வாசிங்க. ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், நல்லா கவனிங்க, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. என்ன பண்ணிருச்சான்? பாவம் மரணம் என்கின்ற பிரமாணங்கள் என்று என்னை விடுதலை ஆக்கிற்றே. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பாவம் உங்ககிட்ட வரவே வராது. வந்தாலும் நீங்க அதை எதிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதுங்களா? சில நேரத்தில் விழுவோம், கண்டிப்பா விழுவோம், ஆனா அதிலே இருக்க மாட்டோம். அதனால்தான் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களே பாவம் ஆளாதிருப்பதாக. புரியுதுங்களா? இந்த விஷயத்தை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பாவ நிவாரண பலிக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்னா, ரோமர் 6:11, 12, 13 3 வாசிங்க. ரோமர் 6:11, 12, 13. அப்படியே நீங்களும் உங்களுக்கு பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிடித்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புப்படாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாத்தீங்களா? நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ பாவ நிவாரண பலி பரிசுத்தமாக்கப்படுகிற அல்லது பாவ நிவாரண பலியை பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவனுக்குள்ள இந்த 3 விஷயத்த சொல்றாரு. இந்த 3 வசனத்துல ஒண்ணு என்னது? பாவத்துக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? மரித்தவர்கள். பாவத்துக்கு மரித்தவர்கள். அப்ப திரும்ப செஞ்சா என்ன அர்த்தம்? அந்த பாவத்துக்கு யார் உயிர் கொடுக்குறா? நம்ம தான் கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, பாவத்துக்கு நம்ம மரித்தவர்கள். நம்மள என்ன பண்ணக்கூடாது? ஆளக்கூடாது. 3வது, சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்கணுமா? நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். சில விட முடியாத காரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த வசனத்தை அறிக்கிட்டு விடுங்க. ரோமர் 6:13 ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, இந்த சரீரத்துல, ஏன்னா இது ஒருத்தர் வந்து எப்படின்னா ரொம்ப குடிக்கு அடிக்ஷனா இருந்தார். சபைக்கு வருவாரு, எல்லாம் பண்ணுவாரு, ஆனா வெளியில போனவன் என்ன பண்ணுவாரு யாருக்கும் தெரியாம. ஆமா, அந்த மாதிரி செய்யற ஆளு ஒரு முறை பேசும்போது இதே வசனத்தை சொல்லி அறிக்கிட்டு அவரை ஜபிக்க சொல்லும் போது இங்க தெளிவா சொல்லுது, இந்த சரீரம் தேவனுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக
நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா. அப்போ இதுக்குள்ள என்ன வரக்கூடாது? அநீதி. அநீதி என்கின்ற பாவம், அநீதி எல்லாம் பாவம் தான். அந்த அநீதி வராம நீதி வரணுன்றதுக்காக ஆயுதமா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா. அப்ப ஆயுதமா தேவனுக்கு ஒப்பு கொடுனா என்ன அர்த்தம்? பாவம் வரும்போது தேவனே நம்மை ஆயுதமாக மாற்றி அந்த பாவத்தை எதிர்க்க பலன் கொடுப்பார். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? எந்த பாவம் உங்களை ஆட்கொள்கிறதுன்னு பயப்படுறீங்களோ, நீங்க நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா நம்மை நீதியின் ஆயுதமாக மாற்றி வரக்கூடிய பாவத்தை நம்மளை வச்சு என்ன பண்ணுவாரு? மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். புரியுதுங்களா? ஸோ இயேசு பாவ நிவாரண பலியாக இருக்கிறார். அதே நேரத்தில் அதான் நம்ம வாசிக்கணும் அவசியம் இல்லை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுது இல்லையா, நமக்குள் பாவம் இல்லை என்போமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம். அந்த 3 வசனத்தை பார்த்து 8-10 வரைக்கும் வாசித்தீங்கன்னா 2 விஷயத்தை தான் மெயினாக சொல்லணும். ஒன்று, பாவம் இல்லைன்னு சொல்லாத. 2வது, பாவம் செய்யலைன்னு சொல்லாது. வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாவம் இல்லை என்று சொல்லாதே, பாவம் செய்யவில்லை என்றும் சொல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும், உன் பின்னாடி தான் வரும். ஆனால் அதை மேற்கொள்ளணும்னா நீங்கள் நீதியின் ஆயுதங்களாக மாறணும். புரியுதுங்களா? நீதியின் ஆயுதங்களாக வரணும். முதல்ல பாவத்தை விட்டுணுன்ற விருப்பம் வரணும் நமக்குள்ள. விருப்பம் வந்தால் தான் செயல்பாடு நடக்கும். நம்ம என்னன்னா ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம். அது நிறைய விஷயங்கள். கோவப்படுறது, ஆமாங்க கோவப்படுறது தான். கோவப்படுறாங்க, ஏங்க கோவப்பட வேணும்னு சொல்றீங்க? அப்போ கோவப்படுறாங்க. புரியுதா? அப்போ சில விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிடுதுங்க, நம்ம விரும்புகிறோம், சுபாவமாகவே மாறிடுச்சு. இந்த சுபாவம் இந்த சரீரத்தில் இருக்குது. சுபாவம் இந்த சரீரத்தை எடுக்கணும்னா இது நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு மாறணும். ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை நீதியின் ஆயுதமாக உன் கையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கடைசியாக லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். லேவியராகமம் 5:19. இது குற்ற நிவாரண பலி. இது குற்ற நிவாரண பலி. அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்றார். குற்ற நிவாரண பலி. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் சரீரமும் 5 பலிகளும் என்ற தலைப்புல நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இயேசுவின் சரீரம் எப்படிப்பட்டதுன்னா, தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு தேவனுக்கு முன்பதாக தன்னை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிற தன்மையுடையது இயேசு கிறிஸ்து சரீரம். அவருடைய நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றி அதனால பலியாக, தன்னைத்தானே பலியாக இயேசு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். எப்படிப்பட்ட ஒரு ஒப்புவிப்பு, எப்படிப்பட்ட பலிக்குரிய ஒப்புவிப்புன்றது தான் லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட அந்த 5 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 5 பலிகளை பார்த்தோம். இந்த 5 பலிகளும் கிறிஸ்து இயேசு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணது? சரீரம் செயல்பட்டது. முதலாவது என்ன பார்த்தோம்? சர்வாங்க தகன பலி. 2வது போஜன பலி. 3வது சமாதான பலி. 4வது பாவ நிவாரண பலி. 5வது குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி. இந்த வசனத்தை படிக்கும் போது அதுல வந்து பாத்தீங்களா, கர்த்தருக்கு விரோதமான குற்றம். கர்த்தருக்கு விரோதமான குற்றம். அதுல 18வது வசனம் வாசிங்கன்றது. 18. அது நிமித்தம் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. மறுபடியும் வாசிங்க. உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை, உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. புரிஞ்சுதுங்களா? வாசிங்க, முடிஞ்சது அந்த வசனம். அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்போ குற்ற நிவாரண பலி, அதாவது ஒரு குற்றம் செய்து அகப்படும் பொழுது அவன் செலுத்த வேண்டிய பலி, அதாவது தேவனுக்கு விரோதமான குற்றம். இப்ப இந்த தேவனுக்கு விரோதமான குற்றத்துக்கு ஒருத்தன் பலி செலுத்தணும்னா குற்றவாளி மதிப்புக்கு சரியான ஆட்டுக்கடாவை யார்கிட்ட கொண்டு வரணும்? ஆசாரியன் இடத்துல கொண்டு வரணும். அது என்ன குற்றவாளி மதிப்புக்கு சரியான ஆட்டுக்கடா அப்படின்னா, யூதர்கள் மத்தியில ஒரு முறை இருக்குது. ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு குற்றத்தை ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னா அவரை எடை போடுவாங்க. எடை போட்டு அந்த எடைக்கு எந்த அளவு வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவரை போடுறாருன்னா ஒரு 80 கிலோ அவர் வராருன்னு வச்சுங்களேன், 80 ஷேக்கல் 80 பணம் கொடுத்து அந்த 80 அந்த எண்ணிக்கைக்குரிய பணத்தை, அந்த விலை கிரியத்தை கொடுத்து ஒரு ஆடை வாங்கணும். புரியுதுங்களா? சில ஆடுகள்
முதன்மையா வச்சிருப்பாங்க, யூதர்கள் வச்சிருப்பாங்க, ஆட்டு மந்தையில வச்சிருப்பாங்க, குற்ற நிவாரண பலிக்குன்னு வச்சிருப்பாங்க. அது எப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி. சாதாரணமாலாம் அதை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு சில முறைமைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆட்டுக்குரிய காரியங்கள் நிறைய வேதத்துல இருக்கு. அதுக்குரிய முறைமையில அதை என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பராமரிப்பு இருக்கும். அது எல்லா ஆண்டு வாங்குற மாதிரி வாங்க முடியாது. அப்போ இவன் மேய்ப்பன் கிட்ட போகும்போது இந்த மாதிரி குற்ற நிவாரண பலி செலுத்த போறோம்பா அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ண, சரி வந்து நில்லு. உடனே அவர் போய் அட்மிஷன்ல போய் நிற்பாரு. இவ்வளோவா, அந்த அங்கே இருக்குது பாரு, ரைட்ல இருக்குது லெஃப்ட்ல, அதை கொண்டு வா. இப்போ அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அதை இவனே ஒரு நிலை நிறுத்தி அதை கொண்டு வந்து ஆசாரின் இடத்துல பலி செய்வாங்க. அதாவது சரியான மதிப்பு அல்லது சரியான விலை கிரயம். புரியுதுங்களா? 15வது வசனம் கூட வாசிங்க, இன்னும் தெளிவா புரியும் பாருங்க. 15வது வசனம். ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து, கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால், பாவத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்கே சேக்கல் கணக்கின்படியே வந்துச்சு பாருங்க, சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து. புரிஞ்சுதுங்களா? இதுதான் செய்வாங்க. இப்போ அவர் செஞ்ச குற்றவாளிய அந்த மதிப்புக்கு தக்க எடைக்கு மதிப்புக்கு தக்க அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணோம், ஒரு ஆட்டுக்கடாவை வாங்கணும். இதுக்கு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, அபராதம். இதுக்கு பேர் என்ன, அபராதம். இது குற்றம், அஃபென்ஸ். புரியுதுங்களா? இனி கூட என்ன பண்றாங்க, ஸ்டாப் லைன்ல தாண்டி நின்னா அபராதம், ஹெல்மெட் போடாம போனா அபராதம், குற்றம். இதெல்லாம் குற்றம். புரியுதுங்களா? அப்போ கவர்மெண்ட்டுக்கு விரோதமா செஞ்சா இந்த மாதிரி காரியம், அது ரூல்ஸ் போட்டிருக்கு, இதெல்லாம் செய்யாதுன்னு போட்டிருக்கு. செஞ்சா அதுக்குரிய அபராதத்தை என்ன பண்ணோம், குற்றம் பண்ணோம். அப்படியே கர்த்தருக்கு விரோதமா குற்றம் செஞ்சா 2 விஷயம், சரியான மதிப்புக்கேத்த அபராதம். விளங்குதா? சரியான மதிப்புக்கேத்த அபராதம். இப்போ இந்த அபராதம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாத்ராகமத்திலே சொல்றாங்க. யாத்ராகமம் 21:30 வாசிங்க. யாத்ராகமம் 21:30. அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால், அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதா. இப்ப தீர்ப்பு சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணணும், அபராதம் கட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன். பாத்தீங்களா? இப்போ அபராதம் ஏன் கட்டுறான்னா அந்த ஜீவனை அவன் என்ன பண்ணிக்கணும், மீட்கக்கூடிய ஒரு பொருளாக அது எண்ணப்பட்டது. எது? அவன் கட்டுற அபராதம். புரியுதுங்களா? அபராதம்னு ஒரு வார்த்தையில சொல்றது இல்ல. அபராதம்னா என்னன்னா மீட்கும் பொருள், அவன் ஜீவனுக்கு மீட்கும் பொருள். இப்போ இதத்தான் குற்ற நிவாரண பலி என்ன பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் இந்த குற்ற நிவாரண பலிக்கு அடையாளமா இருக்குதான்னா அந்த அபராதத்துக்கும் மீட்கும் பொருளுக்கும் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். ஜீவனுக்குரிய மீட்கும் பொருள் அபராதம். அந்த அபராதம் தான் குற்ற நிவாரண பலி. இங்க இயேசுவை என்ன பண்ணிட்டாருங்களா, மீட்கும் பொருளாக ஜீவனுக்குரிய பலியாக மாறிவிட்டார் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த காரியத்துல இந்த குற்ற நிவாரண பலியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொலோசியர் 1:21. முன்னே அநேகராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே, இயேசுவின் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ குற்றவாளி அபராதத்தை கட்டணும், ஆனா நம்மள என்னவா மாத்திட்டாராம், குற்றம் மற்றவர்களாக. ஏன் குற்றம் மற்றவர்களாக? நம்முடைய குற்றத்துக்குரிய பரிகாரி மீட்கும் பொருளா யாரே வந்துட்டா, இயேசுவே வந்துட்டா. புரியுதுங்களா? அப்போ நம்ம சரீரத்தை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்.
புரியுதுங்களா? கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நல்லா கவனிங்க, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்படுவது. ஆமென். குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவது. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இந்த சரீரத்தை தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலினா, இந்த 5 பலிகளை, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் நிழலா இருக்குது, அவரை ஏற்றுக்கொண்ட நாமும் இந்த 5 பலிகளை நமக்குள் பிரதிபலிக்கிறவங்களா மாறணும். நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக்கணும், பரிசுத்தமா வாழக்கூடிய நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வரணும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த நாளில் அப்படியே பேசியிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.